ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம சுடிதார் பேண்ட் எப்படி கட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். கீழே வந்து நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு கிளாத் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பேண்ட்டோட டாப் கீழே பாட்டம் ஹைட் வந்து நமக்கு 33. டோட்டல் ஹைட் வந்து 42. நம்ம வந்து பெல்ட் பார்ட்டு கீ பார்ட் தனியாக நம்ம பிரித்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ கீ பார்ட் மட்டும் ஹைட் வந்து 33 வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சுடிதாருக்கு வந்து நமக்கு 1/2 இன்ச்சு தேவைப்படும் நம்ம ஃப்ரில் வைக்கிறதுனால. ஸோ 1/2 இன்ச்சு நான் கிளாத்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அந்த கீ பார்ட்டோட நம்ம ஃப்ரில் வைக்கிறதுக்காக நான் ஃபுல் லென்த்து 18 இன்ச்சஸ் இருக்குது. நான் அதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் இங்கே சீட் அலவன்ஸ்க்காக ஒரு 8 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். 8 இன்ச்சு நார்மல், இது எல்லாருக்குமே சூட் ஆகும். ஸோ 8 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நமக்கு கால் சுற்றளவு வந்து 6.5 இன்ச், அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கால் சுற்றளவுலேருந்து நம்ம மேலே மார்க் பண்ண 8 இன்ச்சு அது வரைக்கும் இதே மாதிரி கர்வாக ஒரு வளைவு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து ரெடி அளவு. இப்போ தையலுக்காக ஒரு இன்ச்சை மார்க் பண்ணி அதையும் நான் வந்து கீழே 1 இன்ச்சில் ஆரம்பித்து மேலே நமக்கு 1/2 இன்ச் போதும். 1/2 இன்ச் அளவுக்கு நான் இது மாதிரி நான் வளைவு வரைஞ்சிருக்கிறேன். இப்போ ஓகே, நம்ம கீபார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். டோட்டல் ஹைட் வந்து 42. ஸோ கீழே வந்து நம்ம 33 நம்ம எடுத்துட்டோம். மீதி இருக்கிற 9 இன்ச்சை நம்ம பெல்ட் பார்ட்டுக்கு நம்ம வச்சுக்கணும். ஏன்னா பெல்ட் பார்ட் கிளாத்தை நான் அப்படி போட்டிருக்கிறேன். மேலே வந்து நம்ம நாடா கோக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச் அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மடித்து அடிக்கிறதுக்காக. மேலே வந்து உங்களுக்கு கரப்பாக இருந்ததுன்னா 1 இன்ச் போதும். இல்லை, இது வந்து நமக்கு மீதி இருக்க துணியில் கட் பண்ணுறதுனால கரப்பாக இல்லாதனால நான் 2 இன்ச்சு கிளாத்தை நான் எடுத்துருக்கிறேன். பெல்ட் பார்ட்டோட லென்த்து சுற்றளவு வந்து 41 இன்ச். நான் இதை 2ஆக மடித்து போட்டதில் எனக்கு 35 இன்ச் எனக்கு வந்துருச்சு. மீதி 6 இன்ச்சு நான் வந்து ஜாயின் கொடுத்துக்கணும். பெல்ட் பார்ட்டோட ஹைட்டு வந்து 9.5 இன்ச். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் 10 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை நான் கட் பண்ணிடுறேன். நமக்கு இதில் வந்து 6 இன்ச் நமக்கு கிளாத் இல்லை. நான் அதை வந்து தனியாக நம்ம மார்க் பண்ணி இதோட ஜாயின் பண்ணிக்குவேன். இதோட லென்த் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தனால நமக்கு வந்து கிளாத் பத்தலை, ஜாயின் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து 35 சுற்றளவு நமக்கு கிடச்சிருச்சு. இன்னும் நமக்கு டோட்டல் வந்து 41. இன்னும் நமக்கு 6 இன்ச்சு தேவை. நான் அதை மீதி இருக்கிற கிளாத்தில் நான் கட் பண்ணுறேன். இந்த கிளாத்துக்கு மார்க் பண்ண மாதிரியே மேலே அடித்து திருப்பத்துக்காக ஒரு 2 இன்ச்சு. அப்புறம் பெல்ட் பார்ட்டோட ஹைட் வந்து 9.5. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச் 10 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா நமக்கு தேவை வந்து 6 இன்ச்சு. நம்ம இந்த கிளாத்தை வந்து அந்த கிளாத்தோட ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் 7 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஜாயின் பண்ணி நம்ம தைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கரெக்டாக 41 இன்ச்சஸ் வந்துடும் சுற்றளவு, பெல்ட்டோட சுற்றளவு.
இப்போ நம்ம ஜாயின் பீஸ்க்கு நம்ம கிளாத் மார்க் பண்ணிட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். சுடிதார் பேண்ட் வந்து ரொம்ப ஈஸி. அது நார்மல் பேண்ட்டு. நமக்கு ஈஸியாக நம்ம கட் பண்ணி ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் தையலுக்காக மேலே 2 இன்ச் மார்க் பண்ணது நான் லைன் போட்டுக்கிறேன் தெரியுதுக்காக. இப்போ இதோட நம்ம தைக்கும் போது நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பெல்ட் பார்ட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கீழே பாட்டம் பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.